நேயர்களே நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக வழக்கறிஞர் திரு பசும்பொன் பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டை உலுக்கி இருக்கக்கூடிய இந்த சிவகங்கை லாக்அப் டெத் மரணம் அப்படிங்கிறது பல்வேறு கேள்விகள் உண்டு பண்ணிருக்குது. அதனுடைய பின்னணியை பத்தி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தோண்ட தோண்ட கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சமயத்துல நகை திருடு போனதா புகார் கொடுத்திருக்கிற நிகிதா அவர்கள் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் பதிவா இருக்கிறதா பார்க்க முடியுது. கடந்த 2010-11 வாக்குலயே அவர் மேல ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்குது. அதாவது வேலை வாங்கி தரதா சொல்லி, அதாவது இன்னும் சொல்ல போனா துணை முதலமைச்சருக்கு எனக்கு லிங்க் இருக்கு, அதனால நான் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பல்வேறு நபர்கள் கிட்ட மோசடி பண்ணிருக்காங்க. அது தொடர்பான எஃப்ஐஆர் வெளியாகி இருக்குது. இந்த விஷயங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏற்கனவே நிக்கிதா அவர்கள் 9.5 பவுன் நகைக்காக ஒரு தனிப்படை அமைக்கப்படுது அப்படின்னும் போது அவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு அதிகாரி இருக்காரு, உயரதிகாரி இருக்காரு, அதனாலதான் இவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு பேசுறாங்கன்னு சொல்லி பார்க்கப்பட்டது. அது எப்படி நாங்க புரிஞ்சுக்கிறோம்? பொதுவா காவல் நிலையங்களில் நான் ஒரு 30 ஆண்டு கால வழக்கறிஞர், 40 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் இருக்கிறேன். காவல் நிலையங்கள்ல போய் புகார் கொடுத்த உடனே எவ்வளவு பெரிய புகாரையும் அவங்க சாதாரணமா தான் பார்ப்பாங்க. இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு சொல்ல முடியாது. அது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து காவல்துறை அப்படியே ஆங்கிலேயர்கள் சுதந்திர போராட்ட வீரர்களை எப்படி கொத்தடிமையா மதிச்சாங்களோ அது மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் காவல்துறையுடைய மனோபாவம் இருக்கு. திராவிட மாடல் முதலமைச்சரை பொறுத்தளவுல அவர் காவல்துறையை கையில வைத்துக் கொண்டு பல்வேறு விதமான கண்ணியங்கள் கட்டுப்பாடுகள்லாம் கடந்த காலத்துல வகுத்துக்கிட்டு தான் வர்றாரு. ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றும் சில தவறுகள் நடக்கத்தான் செய்யுது. அந்த அடிப்படையில பார்க்கும்போது அந்த அம்மையாருடைய பின்புலம் இன்னைக்கு சொல்றாங்க, அந்த அம்மா ஏற்கனவே பணம் வேலை வாங்கி தரதாக சொல்லி மோசடி பண்ணாங்க, அது இது இன்னைக்கு குற்றச்சாட்டு வருது. புகார் கொடுக்கும் போதே அந்த தலைமை காவலர், அங்க ஆய்வாளர் கூட இல்லை, திருப்புவனம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு இன்ஸ்பெக்டரோ ஒரு சார்பு ஆய்வாளர் இல்லை, தலைமை காவலருக்கு தான் புகார் கொடுத்துருக்காங்க. அவர் ஆரம்ப கட்ட விசாரணையிலே இந்த நீங்க எங்க இருந்து வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க, ஸ்கேன் சென்டருக்கு போனா ஸ்கேன் சென்டர்ல இருந்து இங்க கோயிலுக்கு போற முடிவு பண்ணி வந்தாதான் கோயிலுக்கு வர முடியும். ஸ்கேன் சென்டருக்கு போயிட்டு அப்படியே கோயிலுக்கு போன முடிவு இல்லை, திடீர்னு எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த பின்புலத்தை அப்பொழுதே விசாரிச்சிருக்கணும். அவங்க விசாரிக்க மறுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஏதோ வகையிலயோ எனிகாவ் இதை நம்ம மறுக்க முடியாது. ஸ்பெஷல் டீம் ஒரு புகார் பெட்டிஷனே வாங்கல, அந்த வழக்குல சிஎஸ்ஆரே பதிவு பண்ணல. அப்ப ஸ்பெஷல் டீம் இறங்கி ஸ்பெஷல் டீம் எல்லாம் கூப்பிடணும்னா பெரிய விஷயம். ஒரு தேர்தல் நின்று எம்பி கூட வெற்றி பெற்றுலாம். அவ்வளவு கஷ்டம் அந்த ஸ்பெஷல் டீம்லாம் வர அனுப்ப சொல்லுதுன்னா. ஆனா அந்த ஸ்பெஷல் டீம் ஒரு பெட்டிஷனே இல்லாம சிஎஸ்ஆரே இல்லாம விசாரிக்கிறாங்கன்னா அந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு பின்புலம் இருக்குன்றதை நம்ம மறுக்க முடியாது. அந்த பின்புலம் தான் யார் அப்படின்ற கேள்வி இப்ப எழுது. அத கூட இந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காவல்துறையுடைய அதிகாரிகளுடைய மனைவிகள் அவங்க பேட்டியில சொல்றாங்க, நாங்க மட்டுமா தப்பு பண்ணோம், மேல சொல்லிதான அடிச்சோம்னு சொல்றாங்க. அப்ப ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த மாதிரிதான் கிட்டத்தட்ட. அதனால இப்ப அந்த அம்மையாரை பத்தி இப்பதான் போலீஸ் தேடுது. பெட்டிஷன் பார்ட்டி வேணும்ல, ஒரு வழக்கு முழு விசாரணை நடைபெறணும்னா இப்ப பெட்டிஷன் தரப்பு வரணும், புகார் தரப்பு வரணும். புகார் தரப்பு யாருன்னு இப்ப தேடுனா அவங்க நம்ம மதுரை மாவட்டம் தான், திருமங்கலம், ஆலம்பட்டி அந்த பகுதி தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க அப்பா ஜெயபெருமாள், அவங்க அம்மாவும் பதவியில அரசு பதவியில வளர்ந்தாங்க. அவங்க அப்பா டிப்டி கலெக்டர் வரைக்கும் இருந்திருக்கிறாரு. இந்த பெண் டாக்டரேட், அவங்க டாக்டர் போட்டாங்க முதல் பத்திரிகையில ஊடகங்கள்ல. அது இல்ல, அவங்க ஒரு டாக்டரேட் பிஹெச்டி முடிச்சுட்டு திண்டுக்கல்ல பேராசிரியர் வேலை பார்க்குறாங்க. அவங்க தம்பி கவியரசு, தம்பியுடைய மனைவி, இவங்க எல்லாம் பார்த்தா ஒட்டு மொத்தமா இந்த குடும்பமே கூட்டு குடும்பமா இருந்து கூட்டு குடும்பமாக இவர்கள்லாம் வேலை வாங்கி தருவதாக சொல்லி சொந்த பந்த உறவினர்கள்ட்ட அந்த பகுதியில கோடிக்கணக்கான ரூபாய் இவங்க 2010-2011 வசூல் செய்ததாக இப்பதான் தகவல் வருது. அந்த பாதிக்கப்பட்டவர்கள் பேட்டி கொடுக்குறாங்க. அதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் வழக்கறிஞர் என் பேர் கொண்ட ஒரு மிரட்டினார் ஒருத்தர் சொல்றாரு. ஆனா அது நான் இல்ல, அது எல்லாரும் சங்கிகள் என்ன பண்றேன், அதை பரப்புறேன். இந்த பசும்பொன் பானை இருந்துடக்கூடாது ஆசைப்படுறேன், நான் மாட்ட மாட்டேன். எப்படியாவது திராவிட மாடல் ஆட்சியை சிக்கல்ல மாட்டேன்னு இந்த பசும்பொன் பானையை சிக்கல்ல மாட்டேன்னு நினைக்கிறாங்க. இதுல நாங்க நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு மக்களுடைய கோரிக்கையை ஏற்று உடனடியாக முதலமைச்சருக்கான பணியை செய்திருக்கிறார்.
அதே மாதிரி உயர்நீதிமன்றமும் இன்னைக்கு பணியாற்றி இருக்கு. எதிர்கட்சி தலைவர் பணியும் முதலமைச்சர் ஆட்டிட்டாரு. அதனால இந்த கும்பலுக்கு யாரோ ஒரு என் பேர் கொண்ட வழக்கறிஞர் மதுரை திருநகர்ல இருந்து மிரட்டினதாக ஒரு பேட்டிலாம் வந்துட்டு இருக்கு. ஆனால் இவருடைய பின்புலத்தை இப்பொழுது நாங்கள் விசாரிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது, ஏன்னா மதுரை மாவட்டம் போது எங்களுக்கு தெரியாம இருக்காது. திருமங்கலம், நம்ம உசுரம்பட்டி, திருமங்கலம் பூரா நாங்க பிறந்து வளர்ந்து ஓடி விளையாடிய பகுதிக்கு தான் இது பூரா. விசாரிச்சா அந்த அம்மா வந்து கோடான கோடி ரூபாய் வேலை வாங்கி தரதா உங்க அப்பாவே, உங்க அப்பா இறந்து விட்டாரு, இதே வேலையை பார்த்துருக்காங்க. இந்த வேலை வாங்கி தரதோ ஏமாற்றப்பட்ட அப்பாவி மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் வந்து இவங்களை தேடி போனா இவங்க வீட்டிலே இருக்கிறது இல்லை, தலைமறைவா ஆயிடுறது, வழக்கை நீர்த்து போச்சு இருக்காங்க. ஆனா நம்ம விருவீடு அணைப்பட்டி பகுதியில் நிலங்கள்லாம் பினாமி பேர்ல 300 ஏக்கருக்கு மேல வாங்கி இருக்கிறதாகலாம் தகவல் இப்ப கிடைக்குது. ஆனா அவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமே 420, 406 ஏமாற்றுபடி, மோசடி, ஏமாற்றுதல்ல இருந்திருக்காங்க. இத்தனைக்கு அரசு தரப்புல எங்களுக்கு துணை முதல்வர், அன்னைக்கு துணை முதல்வர்னா நம்முடைய இன்றைய முதல்வர் தான் சொல்றாங்க. அவர் மேல நீங்க அமைச்சரா இருந்திருக்கிறாரு, மேயரா இருந்திருக்கிறாரு, இன்னைக்கு முதலமைச்சரா இருந்திருக்கிறாரு, விரலிட்டு யாரும் குறை சொல்ல முடியாது. ஆனா திருடர்கள் வந்து எப்பயுமே ஏமாற்று பொருள் எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் சொல்லுவான். இல்ல அதான் எம்எல்ஏவா இருக்காரு, அமைச்சர் தெரியும் சொன்னா பரவாயில்ல, அப்போ துணை முதலமைச்சர் பேரை பயன்படுத்துற அளவுக்கு அவங்களுக்கு எப்படி தைரியம் வந்துட்டு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப ஏதோ தொடர்பு அவங்க KKS தங்கம் தென்னரசுக்கு எங்ககிட்ட தான் கெஞ்சுவாங்க 2 பேரும், நாங்க அவங்களுக்கு தான் கோட்டா கொடுக்கணும், முதலமைச்சர் ஏன்ட்ட முழு கோட்டா கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ப முடியுமா? நம்புறேன். அதாவது கேப்பையில நெய் விடுதுன்னா கேட்கறதுக்கு எங்க புத்தி போச்சுடுவான். இவங்க வீட்டிலே கவர்மெண்ட் வேலை கவிஞரசுக்கு வாங்கியிருக்காங்க அவர் மகனுக்கு. இல்ல ஜெயபெருமானுடைய மருமகனுக்கு அரசு வேலை வாங்கப்பட்டிருக்கா? இல்ல இல்ல, அதை யோசிக்கணும். கொடுக்குறவங்க எங்கேயாவது கவர்மெண்ட் வேலை கிடைக்குன்னா போய் ஒரு டிப்டி கலெக்டரா இருந்திருக்காரு. டிப்டி கலெக்டருக்கு முதலமைச்சருக்கு என்ன தொடர்பு, துணை முதலமைச்சருக்கு என்ன தொடர்பு? அதனால அதாவது ஏமாறுற இருக்கு வரைக்கும் ஏமாத்திரம் இருக்குதான் செய்வான். அதனால இவங்களுடைய பின்புலம் இப்பதான் தெரியுது. இப்ப இவங்க என்ன எங்களுக்கு இதுல சந்தேகம் வருதுன்னு கேட்டா, நகையே இருந்துச்சா, முதல் நகை இருந்ததா ஒன்றதே கேள்வி வருது. ஏன்னா பெண்களை பொறுத்தளவுல எதை விட்டுட்டு போனாலும் போவாங்களே தவிர பொதுவா நகை அவ்வளவு கேர்லெஸ்ஸா வச்சுட்டு போக மாட்டாங்க. அதனால இந்த புகார்தாரர் மேல சந்தேகம் இருக்கிறதுனால இது நகை மட்டும்தான் அஜித்குமார் மரணத்துக்கு காரணமா, இந்த புகார்தாருடைய பின்புலத்தை நாம் அறிகின்ற பொழுது அவருக்கு பின்புலமாக செயல்பட்ட அது டெல்லியில் இருக்கக்கூடிய IPS அதிகாரியா, சென்னையில் இருக்கக்கூடிய IPS அதிகாரியான்னு தெரியல. விசாரணை வெளிச்சத்துக்கு வந்துடும். மாவட்ட நீதிமன்ற நீதிபதி இன்னைக்கு விசாரணைக்கு போயிட்டார். நாட்டுக்கு 8ஆம் தேதி முழு விசாரணை அறிக்கை வந்துடும். இன்னைக்கு கூட சாட்சியங்களை கலெக்டர் DGP கிட்டே போய் ஒருத்தர் அந்த படம் எடுத்தார் பாருங்க, வீடியோ எடுத்தார்ல இந்த காட்சிகளை, அவரு கூட பரக்கல வந்திருக்கு, வந்து பாதுகாப்பு போயிருக்கிறாரு. பாதுகாப்பு நிச்சயமாக திராவிட மாடல் அரசு வழங்கும். எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் இதை தப்பு பண்ணிதான் தண்டிக்கப்படணும், அதுல மாற்றம் இல்ல. எங்களுக்கு என்ன சந்தேகம் கேட்டா, இந்த காரை கொண்டு வந்து நிறுத்திட்டு விட்டு சாவியை கொடுக்குறாங்க. இவரு கார் ஓட்ட தெரியாதுன்னு சொல்றாரு. இவர் யார்கிட்டயோ இன்னொருத்திட்ட சாவியை கொடுத்து காரை நிறுத்த சொல்றதாக சொல்றாரு. அரை மணி நேரம் கழிச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்து இவர்கிட்டே சாவியை பெற்றுக் கொண்டதாக சொல்றாங்க. அப்ப அந்த காரை பார்க்கிங் பண்ணது யார்? ஏன் விசாரணையில அந்த தனிப்பட மூர்க்கத்தனமா அஜித்குமார் நோக்கம் என்ன? அவருக்கு கார் ஓட்ட தெரியாது, அவரே ஒத்துக்கொள்றார், புகாரார ஒத்துக்கொள்கிறார். அப்ப அவர் யாருக்கு சாவியை கொடுத்தாரு? யார் அந்த காரை கொண்டு போய் பார்க்கிங் பண்ணா? ஏன் தனிப்பட விசாரிக்கல? எஸ்பிக்கு நாலேஜ் இல்லாம, வித்தவுட் நாலேஜ் எஸ்பி, ஏன்னா எஸ்பி IPS எல்லாம் வந்து இவ்வளவு ஒத்துக்கிற மாட்டாங்க. அவர் நாலேஜ் எஸ்பிக்கு காத்திருப்பு பட்டியல் இருக்காரு. ஆனா அவர் நாலேஜே இல்லாம ஓவர்லுக் பண்ணி இவரை DSP கிட்ட பேசி தனிப்படையை வர வச்ச யார் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. நீங்க சாதாரணமா வந்து ஒரு பெட்டிஷன் போய் கொடுத்தாலே CSR போனா அதை காவல்துறை ஏளனமா பாக்குற காவல்துறை புகார் கொண்டு போய் கொடுக்குறான். பஸ் ஸ்டாண்ட்ல நகையை தொலைச்சிருப்பான், பர்ஸ தொலைச்சிருப்பான். பஸ் ஸ்டாண்டு பக்கம்லாம் நீ போன, ஒழுக்கமா போயிருக்க வேண்டியதானே, பார்த்து கவனமா இருக்க வேண்டியதானே, போ பார்த்து வைப்போம். இதான் காவல்துறையுடைய பதில். ஆனா இந்த பெண்ணிற்காக
ஒரு ஸ்பெஷல் டீம் இறங்கி அந்த கார் பார்க்கிங் பண்ணவன் யாரு, அந்த சிசிடிவி கேமரா கோயில் இருக்கக்கூடிய கேமரா எடுத்திருக்கலாம், கண்காணிப்பு கேமரா கூடிய காட்சிகள் எடுத்திருக்கலாம். ஒரே நோக்கமாக அஜித் குமார் தான் அப்படின்னு சொல்லி அவரை அடிச்சு கொலை பண்ணக்கூடிய நோக்கம் இந்த ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதற்காக பல்வேறு சதிகளை பாஜக தமிழ்நாட்டில் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த சதி வலையில் இதுவும் ஒன்றா என்ற சந்தேகம் எங்களை போன்றதுக்கு ஏற்படுகிறது. எனக்கு என்னுடைய குடும்பத்துக்கும் எனக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குதுன்னு சொல்லி சக்தீஸ்வரன் போயிட்டு புகார் கொடுத்திருக்கிறாரு. ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்றத்துல இவங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் உத்தரவு விட்டுருக்காங்க. இப்ப திரும்பவும் போயிட்டு எனக்கு இந்த பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது, அந்த ப்ரொசீஜர் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? ஒண்ணு உத்தரவிட்டு இருக்குது அப்படிங்கிறது சும்மா மேம்போக்கா சொல்ற ஒரு விஷயமா, இல்ல அது போலீஸார் சீரியஸா எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாமா? நீங்க உத்தரவிட்டது மதுரை ஹைகோர்ட் பாதுகாப்பு கொடுன்னு சொல்லி, ஆனா பாதுகாப்பு கொடுக்கறது யாரு? யார் பாதுகாப்பு கொடுக்கறது? காவல்துறை. இல்ல காவல்துறை பற்றோடு இருக்காங்க. காவல்துறை தானே செய்ய. நீங்க பென்னெக்ஸ் ஜெயராஜ் சாத்தான்குளம் விஷயத்துல பாரதிதாசன் நீதியரசரை ஹைகோர்ட் அனுப்பிச்சிச்சு. அவருக்கு ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிச்சு. அவருக்கு சேர் கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க போலீஸ். அவர் ரிப்போர்ட் பண்ணாரு. பாரதிதாசனுக்கு அதே நிலைமை. இன்னைக்கு சாட்சி கேட்டிருக்காரு, டிஜிபி திரும்ப போயிருக்கிறாரு பாதுகாப்பு கேட்டு. இதே நிலைமைதான் இன்னைக்கு பென்னெக்ஸ் ஜெயராஜ் விஷயத்துல ஒரு நீதியரசனுக்கே ஒத்துழைப்பு கொடுக்க மறுத்த காவல்துறை தான். காவல்துறை புத்தியை மாத்திக் கொள்ளணும். அவங்க சாட்சியங்களை அழிப்பதற்காக, தடயங்களை அழிப்பதற்கான முயற்சியில இன்னைக்கு காவல்துறை திருந்தல ஈடுபட்டு இருக்கிறாங்க. நீங்க இந்த அஜித் குமார கோயிலுக்கு பின்புறமா கூட்டு வடப்புறம் கோயிலுக்கு பின்புறமா கூட்டு அவரை துன்புறுத்தப்பட்ட அந்த ஆயுதங்கள் வெப்பன்ஸ் பூரா இருக்கு. அதை பூரா ஏடிஎஸ்பி மானாமர் ஏடிஎஸ்பி ஒரு சாக்குக்குள்ள பூரா தூக்கிட்டு ஓடி இருக்க. தடயங்களை மறைப்பதற்கான முயற்சி காவல்துறையில முதலமைச்சர் தான் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே தைரியமா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு சொன்ன முதலமைச்சர் இந்தியாவிலேயே நம்ம முதலமைச்சர் தான். அது மாதிரி காவல்துறை வந்துடணும், கருப்பாடுகளை களையெடுக்கணும். ஏன் நீங்க அந்த கருப்பாடுகளை காப்பாற்ற நினைக்கிறீங்க? அந்த கருப்பாடுக்கு உத்தரவிட்ட அந்த பெரிய கருப்பாடை காப்பாற்றுவதற்கு இன்னுமே காவல்துறை முயற்சி செய்யுது. அவர் அலறி அடிச்சு ஹைகோர்ட் உத்தரவே எடுத்து அந்த சாட்சிக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி அவரை மிரட்டுவதற்கு காரணம் என்ன? அவருக்கு உயிருக்கே அச்சுறுத்தல் இருக்கு. நான் திராவிட மாடல் முதலமைச்சருக்கு இந்த பேட்டியின் வாயிலாக சொல்லிக் கொள்ள விரும்புவது, அவருக்கு சிறப்பான பாதுகாப்பு கொடுப்பதற்கான ஏற்பாடை உடனே செய்யணும். காவல்துறையுடைய அஜாக்கிரதையாலதான் பல படுகொலை நடக்குது. திருநெல்வேலியில ஒருத்தர் நான் சாக போறேன்னு சொல்லிட்டே முகநூல்ல உத்தரவிட்ட ஒரு படுகொலை பண்ணலையா? அப்ப மணல் குவாரிலை தடுப்பவ விஓவை கொலை பண்றாங்க, தாசில்தார் ஜீப்பை வச்சு ஏத்துறான். இதுக்கெல்லாம் காவல்துறையுடைய அஜாக்கிரதையா நடவடிக்கை தான். அந்த நடவடிக்கை தான் இப்ப நேரடியாக ஹைகோர்ட் சுயமோட்டாவா தலையிட்டு இந்த வழக்கை நேரடியாக எடுத்து முதலமைச்சர் நேரடியாக மகனை இழந்த தாயிடம் ஒரு மகன் ஸ்தானத்திலிருந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறார். இந்த நிலையை கூட புரிஞ்சுக்கிறாம காவல்துறை இன்னும் இதுல அஜாக்கிரதையாக இந்த காவலர்களை காப்பாற்றுவதற்காக உத்தரவிட்ட ஸ்பெஷல் டீம் உத்தரவிட்ட அந்த அதிகாரியை காப்பாற்றுவதற்காக அவரு டிஜிபி அளவுல கூட இருக்கலாம், ஏடிஜிபி அளவுல இருக்கலாம். யார் இந்த அதிகாரி? சென்னையா டெல்லியா? எனக்கு அந்த சந்தேகம் வருது. அதனால அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இந்த வீடியோ எடுத்தவருக்கு அவர் தான் அவங்களுக்கு முக்கிய சாட்சி, விட்னஸ். சக்தீஸ்வரன் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, என்ன மிரட்டுறவரு தனிப்படை காவல் அதிகாரியான ராஜா தான் மிரட்டுறாரு. அவர் ஏற்கனவே பல குற்றப்பின்னணியில் இருக்கிற ரவுடிகள் கூட தொடர்பு வச்சுக்கிட்டு தன்னுடைய வேலைக்காக அவர்களை பயன்படுத்திக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாருல்ல. இந்த போலீஸ் குற்றப்பின்னணி உடையவர்கள் ரவுடிகள் இதனுடைய தொடர்பை எப்படி புரிஞ்சுக்கிறதுனால அது பெரிய நெக்லஸா இருக்குன்னு சந்தேகத்தை கிளப்புது. நீங்க காவல்துறை நினைத்தால் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியும். ஒவ்வொரு போலீஸ் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, சென்னை அண்ணா நகர் ஜூரிஸ்டிக்ஷன், அங்க யார் கொலகாரன், எவன் பிப்பாட்டி அடிக்கிறவன், எவன் ஓட பிடிச்சி வீட்டுக்குள்ள இறங்குறவன், எவன் பீரோ உடைக்கிறவன், எவன் மாடு களவான்றவன், எவன் ஆடு களவான்றவன், பிராஸ்டியூட் எங்க நடக்குது, கலப்படம் உணவு எங்க நடக்குது, எல்லாம் அண்ணா நகர் போலீஸ். நான் உதாரணத்துக்கு அண்ணா நகர் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்றேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லைக்குள்ளேயும் ஒரு தவறு நடக்காமல் தடுப்பதற்கு காவல்துறைக்கு அதிகாரம் உண்டு, தெரியும் அவங்களுக்கு. ஆனா
எல்லா தவறுகளுமே போலீஸ் அனுமதியோட தான் நடக்குது. இரண்டாம் பிசினஸ் பண்றவன், உணவு கலப்படம் பண்றவன், பாலியல் தொழிலாளி, கஞ்சா வியாபாரி, சாராய வியாபாரி எல்லாம் யாருன்னு போலீஸ்காரனுக்கு தெரியும். மாமூல். இப்பெல்லாம் வார்ல சாயந்தரம் ஒன்னா தண்ணி அடிக்கிறது. யார் குற்றவாளி அக்யூஸ்டும் குற்றம் சாட்டப்பட்டவுடன் காவல்துறை அதிகாரிய இது நடக்குது. நான் மிகைப்படுத்தி சொல்லல. அவனுக்கு தகவல் சொல்றது, இவங்களுக்கு மீறி ஸ்பெஷல் டீமோ வேற மாதிரி போனா தகவல் சொல்றது, ஓடி போயிரு, 2 நாளைக்கு ஊர்ல இருக்காத, ஒட்டுமொத்த ரவுடியை தேடுறாங்க. அங்க எஸ்பி கூட்டத்துல கமிஷனர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை ரவுடி கிட்ட சொல்றது. ரவுடிகளும் போலீஸும் கைகோர்த்து இருக்கிறது, அதுல மாற்றம் இல்ல. நான் ஒட்டுமொத்தம் என்ன நினைக்கிறேன், ஒரு இன்ஸ்பெக்டரா இருக்கிறான், 30 வருஷம் 40 வருஷம் வேலை பார்த்து பென்ஷன் கின்சன் எல்லாம் சேர்த்து 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா வர ஒரு சம்பவம் நடத்திட்டு அவனை காசு கொடுத்தா 5 கோடி 10 கோடி கிடைக்குது. யார் காவல்துறை அதிகாரி குறைந்த பங்களால இருக்காங்க? பூரா பெரும் பெரும் பங்களா. இத முதல் விசாரணை நடத்துங்க. காவல்துறை அதிகாரி பூரா பெரும் பங்களா, எஸ்டேட். நேர்மையானவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் 10% நேர்மை இருக்கு. 90% ஒரு முறை கலைஞர் சொன்னார், போலீஸ் ஈரல் கட்டு விட்டது, மனித ஈரல் கொண்டாரு. ஒரு இதயம் கடுவதற்கு முன்பாக ஈரல் கடணும். அதான் கலைஞர் ஒரு முறை சொன்னார். அது மாதிரி ஈரல் கட்டு போயிருக்கு. ரவுடியுடன் போலீஸ் கைகோர்த்து இருக்கு, அதோட மாற்றம் இல்ல. ஒரு சிஎஸ்ஆர் சாதாரண வாங்க முடியாதுங்க. எல்லா டெத்லயும் நீங்க பாத்தீங்களா, லாக்அப் டெத்ல, லாக்அப் டெத்ன்னு சொல்லாது, லாக்அப் போலீஸ் சித்திரவதை படுகொலை. அவன் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்தான். நான் என்ன கேட்கிறேன் சுருக்கமா, இப்ப இந்த 4 ஆண்டு காலத்துல 25 பேர் லாக்அப் டெத்ல இறந்திருக்கிறாங்க. இது குறைவு. நீங்க உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பாஜக மாநிலத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாசம் 350 பேர். பாடியே வராது, எரிச்சிட்டு சாம்பலை கொண்டு வந்து போலீஸ் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு நாங்க பரவாயில்லன்னு சொல்லல. இந்த குறைந்த எண்ணிக்கையில கூட நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் இந்த சம்பவம் நடக்கக்கூடாது, இறுதியாகவே இது இருக்கணும் நான் விரும்புறேன். தனி சட்டமே ஏற்றணும். இந்த லாக்அப் டெத் படுகொலைக்கு இனிமே நடக்கக்கூடாத அளவுக்கு கடுமையான சட்டத்தை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தணும், தான் தடுக்க முடியும். நீங்க பாத்ரூம்ல வலிக்கு விழுகிறா காவல் நிலையத்துலன்னு சொல்றாங்க. தமிழ்நாடு பூரா போலீஸ் ஸ்டேஷன் இது வரைக்கும் எந்த காவலராவது அதே பாத்ரூம் அதே கழிப்பறையை தான் போலீஸார் பயன்படுத்துறாங்க, வலிக்கு விழுந்திருக்காங்களா? ஆனா இந்த லாக்அப் டெத்ல இருந்தவங்க மட்டும் 25 பேருக்கு என்ன எழுதுறாங்க எஃப்ஐஆர்ல? காரணம் மரண அறிக்கையில அவன் பாத்ரூம் போகும்போது வலிக்கு விழுந்துட்டான், காக்கா வலிக்கு வந்துருச்சு. அஜித் குமாருக்கு அதான் அவங்க தயார் பண்ணது. ஆனா எந்த காவலராவது பாத்ரூம்ல வலிக்கு விழுந்திருக்காங்களா? இன்னும் கேட்கிறேன், பட்டியல் ஒரு போலீஸ் ரவுடி பட்டியல் இருக்கா? 1 கொலை 2 கொலை 3 கொலை, A1 ரவுடி, A+1 ரவுடி, B+ ரவுடி, C+ ரவுடி பட்டியல் வச்சிருக்கான். அந்த பட்டியலை சேர்ந்த ஒருத்தனவாவது காவல்துறை இது மாதிரி அடிச்சிருக்கா? ஏழை சொல் அம்பளை மேராதுன்னு சொல்லுவாங்க. அண்ணா சொன்ன மாதிரி சட்டம் ஒரு இருட்டறை, வக்கீல் தான் விளக்குனாரு. இன்னைக்கு ஏழை பாதிக்கப்படுறான். இப்ப போலீஸ் 2 விஷயம் நடக்குது. ஒண்ணு அதிகாரம். ஏன் அந்த அதிகாரத்துக்கு இந்த அடிச்சு கொண்ட அஜித்த புகார் கொடுத்தவர் யாருன்னு விசாரிச்சிருக்கணும், இந்த அம்மா யாருன்னு கேட்டுக்கணும். இப்ப வருது இந்த அம்மாவை பத்தி, ஏற்கனவே உங்க மோசடி புகாருக்கு உள்ளானவங்க, இது மாதிரியான பொய் புகார்ல ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க அப்படிலாம் வருதுல்ல. அப்ப இந்த அம்மாவை நீ யாரு, எதுக்கு கோயிலுக்கு வந்த, ஆஸ்பத்திரிக்கு போன, உங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல, சிடி ஸ்கேன் எடுத்திருக்க, அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதானே? ஏன் இங்க வந்த? கோயிலுக்கு போறதுக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமை நிர்ணயம் பண்ணி தான் வருவாங்க, நீ ஏன் வந்த? இவ்வளவு கேள்வி இருக்குல்ல. அப்ப இந்த அம்மா யார் விசாரிச்சிருந்தா இந்த அம்மாவுடைய புகாரின் உண்மைத்தன்மை தெரிஞ்சிருக்கு. அது போக அந்த காரை அவர் மட்டும் நிறுத்தல, அதையும் விசாரிச்சிருக்கலாம். அஜித் குமார்க்கு தான் சாவியை கொடுத்தேன்னு ஒரே போடு. அதுக்காக அஜித் குமார் அடிச்சே கொள்றதா? அப்ப அவன் ஒரு எம்எல்ஏ மாநாட்டை அடிச்சிருப்பீங்களா? அவர் சாதி சங்க தலைவர் தான் அடிச்சிருப்பியா? இல்ல ஒரு RSS காரன் தான் அடிச்சிருப்பியா? 2 விஷயம் தான் போலீஸ் நடக்குது. ஒண்ணு, அதிகாரி மேல சொன்னா செய்யறாங்க. காரணம், அந்த அதிகாரி சொன்னதை செஞ்சா இவர்கள் லஞ்சம் வாங்குவதை கண்டுகொள்ள மாட்டாங்க. இவர்களுக்கு வேண்டிய இடத்துக்கு இடம் மாறுதல், இவர்கள் பிள்ளைகளுக்கு வேண்டிய இடத்துல சீட்டு கிடைக்கும், காலேஜ்ல கல்லூரியில பள்ளிகள்ல ப்ரொமோஷன். இது வேண்டிய அதிகாரி சொன்னா கண்ணை மூடிக்கிட்டு மனித இதயமே இல்லாம ஒரு இயந்திரமா செயல்படுறதா? இன்னொன்னு, காவல்துறைக்கு பணம் பேரம்,
சட்டத்தின்படி எங்கேயுமே நடக்கிறது இல்லை. நீங்க அனைத்து காவல் நிலையங்களிலும் கண்காணிப்பு கேமரா இருக்க உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் இன்னைக்கு வரைக்கும் இல்ல. உச்ச நீதிமன்றம் கைது நடவடிக்கை கொடுத்து விதிகள் பின்பற்றப்படுதா காவல் நிலையத்துல? இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே இன்னைக்கு டிஜிபி அறிக்கை கொடுத்திருக்காரு, ஸ்பெஷல் டீம் கலைக்கப்படுது. இப்பதான் பொதுமக்களுக்கே தெரியுது ஸ்பெஷல் டீம் அதிகாரப்பூர்வமான அமைப்பு கிடையாது. ஆனா பெரும்பாலும் ஸ்பெஷல் டீம்ல இருக்கிறாள் பூராமே கஞ்சா வியாபாரி, இந்த 2ஆம் நம்பர் பிசினஸ் பொருட்கிட்ட மாமூல் வாங்குறதுக்கு தான் ஸ்பெஷல் டீம் இருக்கு. கலைக்கப்பட்டதை நான் வரவேற்கிறேன். களை எடுக்கணும். ஆங்கிலேய ஆட்சி காலத்துல இந்த முறை போலீஸ் இருக்கு. போலீஸ் நம்ம அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கான், நண்பர் இருக்காங்க, நல்ல போலீஸ் இருக்கு. நீங்க அந்த காலத்திலேயே ஆளவன் தான் கொலை வழக்க கண்டுபிடிச்ச போலீஸ், இவ்வளவு தொழில்நுட்பம் கருவிகள் இல்லாத காலத்திலேயே. ஆனா இன்றைக்கு சுயநலம் மேலோங்கி நிற்குது, மனசாட்சி இல்லை, ரோபோ மாதிரி செயல்படுறாங்க. அஜித் வரதா அவன் உருவம், அவனுடைய நடவடிக்கை, கோயில் ஊழியர், அவன் கோயில் ஊழியரா இருக்கிறான், செஞ்சிருப்பானா? ஏன் அவனை வந்து நீ போலீஸ் ஸ்டேஷன்ல நான் கூப்பிடும் வரை எப்பொழுது கூப்பிட்டாலும் காவல் நிலையத்துக்கு வருவேன் ஆஜர் மகஜர் வாங்கிட்டு அவனை அனுப்பிச்சுட்டு பின்னாடியே மஃப்டி போலீஸ் அனுப்பிச்சு விட்டு அவன் நடவடிக்கை 2 நாள் வாட்ச் பண்ணிருக்கலாம்ல, கண்காணிக்கலாம்ல. ஒரே நாள் அவனை அடிச்சு கொள்ளணுமா? அதுவும் பெரிய பெரிய கம்பிகள் எடுத்து அவருடைய ஆசன வாயில மிளகாப்பொடியை வந்து குடிக்க சொல்றது, பிறப்புறுப்புல கொண்டு போய் கம்பியை விழிக்கிறது. என்ன இதெல்லாம்? வெள்ளக்காரன் பெண்ண கூத்த வந்து ஜனநாயக நாட்டுல நம்முடைய முதலமைச்சர் வந்து அடக்குமுறை எதிர்த்து இந்திரா காந்தியுடைய கொடிய மிசாவை எதிர்த்து சிறைக்கு சென்றவர், சிறையிலேயே அடக்குமுறையை சந்தித்தவர். அவர் ஆச்சரியமா இன்னும் ராஜா கண்ணு ஜெய்பீம் படத்துல காட்ட அந்த ராஜா கண்ணுகள் இன்னும் தொடரலாமா? அதனால இதுவே கடைசி லாக்அப் டெத் படுகொலையா இருக்கணும். நம்முடைய முதலமைச்சர் வேகமாக விரைவாக விரைந்து இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறார். அவரையும் நம்ம பாராட்டுவோம். அதே நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையுடைய நடவடிக்கை ரொம்ப துரிதமா இருக்கு. அதுல நம்முடைய அரசு தரப்பு வழக்கறிஞர், எனக்கு தெரிஞ்சு நான் வழக்கறிஞரா சொல்றேன், அரசு தரப்பு வழக்கறிஞர் அஜ்மல் கான் நீதிமன்றத்துக்கு முழு ஒத்துழைப்பு தருகிறோம், நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்று சொன்ன ஒரு அரசு திராவிட மாடல் அரசு, அதையும் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். சும்மா எடப்பாடி பழனிசாமி வந்து 13 பேரை காக்கை குருவில கூட சுட்டு கொண்டாரு, நான் தொலைக்காட்சியை பார்த்து தெரிந்து கொண்டேன்னு சொன்ன ஒரு கேடு கட்ட முதலமைச்சரா இருந்தது. அப்படி இல்ல, சாரி மன்னிவுங்க என்று கேட்கிறார். அந்த பறிகொடுத்த அந்த சகோதரனை எங்கப்பா வேலை பார்க்கிற, இனிமே தப்பு நடந்துச்சுப்பா, நடக்காதுப்பா. அவன் வீட்டில் ஒரு ஆளா ஒரு முதலமைச்சர் பேசுறார். தான் கிட்ட இருக்கக்கூடிய காவல்துறையுடைய அதிகாரத்தை குறைத்து மதிப்பிடுவதான் அர்த்தம் சிபிஐக்கு போட்டா. ஆனா அவர் தாரிமிகமா அந்த பொறுப்பு, நெஞ்சூர் அவருக்கு தான் உண்டு, தைரியம். சிபிஐ கூட நடத்துவோம்னு சொல்றாரு. ஏன்னா அவர் மடியில கனம் இல்லை. எங்கோ ஒன்று இந்த தவறு மன்னிக்க முடியாத தவறு தான். ஆனா புகார் கொடுத்தவுடைய பின்புலத்தை இன்னும் ஆராய வேண்டும். எனக்கு அரசியல் சதி இருப்பதாக நான் கருதுகிறேன். திருமங்கலம் இந்த சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கிற ஆர் உதயகுமாரும் திருமங்கலம் தான். பல சதிகள்லாம் நடக்கும். இந்த புகார்தாரருக்கு நெருக்கமா இருக்கலாம். இதுல நகை மட்டும் பறிபோனதாக நான் கருதவில்லை. ஒரு திட்டமிட்ட இந்த ஆட்சிக்கு அவப்பெறுவதற்கு சரியாக இந்த பையனை பறிகொடுத்து விட்டோம், ஒரு உயிரை இழந்து விட்டோம். பல உயிர்கள் இழந்துதான் ஒன்றிய பாஜக ஆட்சி டெல்லியில குழுவிட்டு இருக்கிறது. அந்த கொடிய கூட்டம் தான் தமிழ்நாட்டுல கால் பதிக்க நினைக்குது. ஆனா எத்தனை உயிர்கள் போனாலும், நீட்டு தேர்வு அனிதா போன்ற நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் உயிர் போனாலும் கவலைப்படாமல் நீட்டை இன்றைக்கு அமல்படுத்திக் கொண்டிருக்கிற கூட்டம் தான் ஒன்றிய பாஜக கூட்டம். அதனால அஜித்குமார் போன்ற உயிர்களை பலி கொடுத்து விட்டு ஆட்சிக்கு வந்து கூட கனவு காணுவார்கள். அதற்கான சதித்திட்டமாக கூட இருக்கலாம். ரொம்ப கவனமாக சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. மாற்றப்படல, முதலமைச்சர் மாற்றம் சொல்லியிருக்கிறாரு, அவருடைய நேர்மை. ஆனால் நீதிமன்றம் ஒத்துக்கிறோமான்னு சொல்ல முடியாது. 8ஆம் தேதி வழக்கு வருது. ஆனால் நீதிமன்றத்தை தமிழ்நாட்டில் சிறப்பான காவல்துறை அதிகாரி இருக்காங்க, திறமையான அதிகாரி இருக்காங்க.
தமிழ்நாடு காவல்துறை கெட்டு போல முழுமையா திறமையான அதிகாரிகளே கொடுத்து இந்த வழக்கை நம்மளே நடத்தணும். சிபிஐக்கு போனா இந்த வழக்கு காலதாமதமாகும், இழுத்தடிக்கப்படும். மறுக்கப்பட்ட நீதி, காலதாமதமாக நீதி என்பது மறுக்கப்பட்ட நீதியாகும். எப்படி அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் 5 மாதத்தில் இந்தியாவிலே முன்னுதாரணமாக வழக்கை நடத்தி முடித்தோமோ, அதே போல இந்த வழக்கை 3 மாசத்துல நடத்தி முடிக்கணும். குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். இன்னொரு குற்றவாளி இருக்காரு, உத்தரவிட்டவர் யார்? அந்த மாவட்டத்துக்குள்ள நுழைஞ்சு ஸ்பெஷல் டீம் போக சொல்லி அஜித் குமாரை மட்டும் நீ டார்ச்சர் பண்ணு சொன்ன அவர் யார் அப்படின்றது வெளியே வரணும். இதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. பல்வேறு முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க, பல்வேறு கேள்விகளையும் உண்டு பண்ணிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். நன்றி. இதுல ஒரு சின்ன வேண்டுகோள், என்னை பொறுத்தளவில் ஒரு பெரியாரின் தொண்டன். ஐயா சொன்ன மாதிரி யார் பாதிக்கப்பட்டாலும் அவங்க பக்கம் நிற்பான். அதனால இதுல அந்த பேட்டி கொடுக்கிற என் பெயரை கொண்டவர் நான் அல்ல, அவர் வேறு ஒருவர், திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு வழக்கறிஞர். அதையும் இந்த பேட்டின் வாயிலாக தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நன்றிங்க ஐயா. நன்றி.